இந்த கொல்லக்கூடத்தோட தலைவன் வந்து என்ன பண்ணானா, ஒரு கை தட்டினானா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா மார்க்கியானா, எண்ணெய் கேன் வந்து ஒரு இதில் மட்டும்தான் எண்ணெய் இருக்குது, மற்றதுலலாம் வந்து ஆள் யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த கேனை வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு 37 கேன்லையும் என்ன பண்ணலாம், கொண்டு போய் ஊற்றிட்டாலாம். ஊற்றினோன்னே உள்ளே இருக்கிற ஆள்லாம் வந்து கத்தவும் முடியாமல் வெளியில் வரவும் முடியாமல் என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த எண்ணெய் சூடுபட்டு அப்படியே உள்ளார உட்காந்த மாதிரியே இறந்து போயிட்டாங்களாம். இறந்து போயிட்டோன்னு மார்க்கியானா நிம்மதியாக போய் படுத்துட்டாலாம். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொல்லக்கூடத்தோட தலைவன் என்ன பண்ணானா, வந்து பார்த்துருக்கான். என்ன இவங்க தூங்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேன் கிட்ட பார்த்தோன்னே ஒவ்வொரு கேன்லையும் தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிருக்கிறத பார்த்தான். சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த இரவாக என்ன பண்ணாராம், அந்த கொல்லக்கூடத்தோட தலைவன் வந்து ஓடி போயிட்டாராம். ஓடி போனோன்னே பகல் பொழுது விடிஞ்சுதான். விடிஞ்சோடனே மார்க்கியானா வந்து என்ன பண்ணலாம், அலிபாபா கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி உங்களை வந்து கொல்றதுக்காக இந்த கொல்லக்கூட தலைவன் வந்து 37 பேரையும் சரி பண்ணி கொண்டுட்டு வந்திருந்துருக்காரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி அந்த கேனில் ஊற்றிட்டு அவங்களால கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னோட உயிரை நீ ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றிருக்க, அதனால நம்ம அப்துல்லாவோட உதவியை வச்சு நம்ம கொல்லை பக்கத்தில் என்ன பண்ணுவோம், இந்த 37 பேருக்கும் ஒரு பள்ளம், பெரிய பள்ளம் தோண்டி அவங்க எல்லாரையும் உள்ளே போட்டு புதைச்சிருவோம், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய வீட்டு கொல்லை பக்கத்துலேயே புதைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், அந்த மார்க்கியானா சொன்னாலாம், 40 பேரில் நமக்கு வந்து கதவுல குறி போட்டது 2 பேர், 37 பேர் இறந்துட்டாங்க. இதில் கொல்லக்கூடத்தோட தலைவனோட சேர்த்து 40 பேரில் கொல்லக்கூடத்தோட தலைவன் ஒருத்தர் இருக்கான். ஆக மொத்தம் இன்னும் 3 பேர் மட்டும் பாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவங்களையும் எப்படியா சரி பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். நம்ம 37 பேருக்கு குழி தோண்டி புதைச்சாச்சு, இன்னும் 3 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களால நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நடந்துக்கணும். அதனால நம்ம எச்சரிக்கையோட எப்போதுமே இருக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்.